friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தட்டை. அது பாத்தீங்கன்னா மைதா மாவு வச்சு செய்ய போறோம். அது நல்லா கிறிஸ்பா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதுல நான் 1/4 கிலோ அளவுக்கு மைதா வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலையை இந்த மாதிரி 1-2 நான் மிக்சியில ஒரு ஓட்டு வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், கம்மியா வேணாலும் போட்டுக்கலாம், நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, உப்பு தேவையான அளவுக்கு, 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமா பெருங்காயப்பொடி, நான் கொஞ்சமா கருவேப்பிலை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். முதல்ல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நீங்க எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வெண்ணெய் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, மாவு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து நமக்கு ஊட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி எண்ணெய் கவர் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த பாலை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கடாயில நான் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து இந்த தட்டையை ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். நிறைய போடாம ஒரு 4-5 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, தானே அது மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் மீடியமா போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். நம்ம மைதா தட்டை ரெடிங்க.